வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பெயர் தான் பெருமாள். இவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், 16 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எப்பயுமே கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெருமாள் மட்டும் தனியாக பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்கு பெருமாளுக்குள்ளேயும் இருக்குது. நமக்கு அண்ணன் தம்பிங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வளர வளர அதை அவனுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ள. ஆனால் எப்படியாவது தன்னுடைய கூட்டு குடும்பம் மறுபடியும் தனக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த கிராமத்தில் பெருமாளோட வாரிசு வம்சாவழி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 5-6 பேர் கூட்டு குடும்பமாகவே தான் வாழ்ந்து பழக்கமானவங்க. பெருமாள் மட்டும் ஒத்தையா பிறந்ததால அவருக்கு எப்பவுமே அந்த வருத்தம் இருக்கும். அப்படியே கல்யாண வயசு வருது பெருமாளுக்கு அவங்க அப்பா அம்மா திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல பெருமாளுடைய அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா 4 பிள்ளைகள் பிறக்குது. மொத்தம் 5 தான். 4 மகன்கள், 1 பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. 4 பிள்ளைங்க பையனா பிறந்து ஒரே ஒரு பொண்ணா பிறந்த உடனே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வம்சாவழி மீண்டும் தழைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் எங்க வம்சாவளியில ஒத்தையா பிறந்தேன்னு சொல்லி பார்த்தா என் பிள்ளைங்க 4 பேர் பிறந்திருக்காங்க, பரவாயில்ல, கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆராட்டி பாராட்டி சீரூட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 4 மகன்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க தங்கச்சியான கயல் அப்படின்ற அந்த பொண்ணை ரொம்பவும் பாராட்டி வளர்ப்பாங்க. இந்த சமுத்திரம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி பாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைவில்லாமல் அவங்க அம்மா அந்த பாசத்தை வச்சுருப்பாங்க 4 மகன் மேலேயும் அதே மாதிரி பொம்பளை பிள்ளை மேலேயும். பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அடக்க உடக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு லீலாவதி எப்பயுமே நினைக்கிறது உண்டு. அதனால் கயலை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கயல், நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியா? 4 அண்ணன்கிட்டே சில்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. வளர வளர நீ பெரிய பொண்ணு, பார்த்துக்க, இனிமேல்ட்டு ஒழுங்காக இருக்கணும், வேலை வித்தியெல்லாம் கற்றுக்கோ, இன்னொரு இடத்துக்கு போகிற பொண்ணு, அதனால் வேலை வித்தியை கற்றுக்கிட்டு போகிற இடத்துல நல்ல மருமகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அம்மா திட்டுறதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா தான் இருக்கிறதுலே அவங்க மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கயலுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது எல்லாமே செல்லமாக தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் எப்பயுமே சுட்டித்தனமாக இருப்பாங்க. இப்போ கயல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய பொண்ணாகவும் ஆகிட்டாங்க. ஆனால் அண்ணன்களும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. 4 அண்ணன்களுக்கு ஒரே தங்கச்சி தான் கயல். இப்போ இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மூத்த அண்ணனுக்கு வந்த மருமக பார்த்தீங்கன்னா அவங்களும் கயலுக்கு ஒரு தாய் மாதிரி தான் பாசத்தை காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா எப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி கயலுக்கு அவங்க பெரிய நீ செல்லம் கொடுத்து சப்போர்ட் பண்ணவும் இவங்க அம்மா அதாவது லீலாவதி கயலை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மருமகள்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா, நான் தான் இவ்வளோ நாள் இவளுக்கு செல்லம் கொடுத்து ஒரு வேலை வித்தி தெரியாமல் இன்னொரு இடத்துக்கு போனால் எல்லாம் என்னை திட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீயும் இதே மாதிரியே பண்றியம்மா, நீயாவது அவளை அடக்கி ஒடுக்கி ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கூட. பாத்தியா கயல், உங்க அண்ணி எப்படி வேலை செய்யறான்னு பாத்தியா? அதே மாதிரி நீ அதுக்கு தகுந்தாப்புல நல்ல பொண்ணா பொறுப்பா போற இடத்துல பழச்சிக்கணுமா. தயவு செஞ்சு சுட்டித்தனம் பண்ணாம இதுக்கப்புறமாவது ஒழுங்கா வேலை வித்தியை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த கயல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன எங்க அண்ணி எனக்கு சமைச்சு சாப்பாடு போடுறாங்க, அதை நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் அண்ணன் இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, எல்லாரும் என் கூட இருக்காங்க, நீங்கள் ஏன் தேவையில்லாமல் என்ன திட்டிகிட்டு இருக்கீங்க? நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கயல் மறுபடியும் தன்னுடைய சுட்டித்தனத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா நாட்கள் போக போக எல்லா அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகுது. ஒரே ஒரு அண்ணனை தவிர. அந்த ஒரு அண்ணன் யாரு அப்படின்னா கடைசி அண்ணன் தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தங்கச்சி கயலுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி அண்ணனும் சொல்லிடுறாரு. சரி, இப்படியே நாட்கள் போக போக கடைசியா பார்த்தீங்கன்னா கயலுக்கு கல்யாண ஸ்டேஜும் வந்துருச்சு. அதனால வீட்டில் எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் கயலோட மனசுல கொஞ்சம் பிரிவினை என்ற பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் சந்தோஷமா அண்ணங்க கூடயும் அன்னிங்க கூடயும் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 அன்னிங்க எப்படி அவங்க அம்மா செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த 3 அன்னிங்களும் கயல் மேலேயும் பாசமாக இருப்பாங்க. அதனால இந்த அண்ணி நாத்தனா இந்த சண்டை அப்படின்றத அந்த குடும்பத்தில் இருந்ததே கிடையாது. அதனால தான் குடும்பத்தை பிரியறதுக்கு கயலுக்கு மனசே இல்லை. எப்பட்றா 3 அண்ணிகளையும் 4 அண்ணன்களையும் அப்பா அம்மாவையும் விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போய் மருமகளா வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு சொல்லி பயம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன்களோட ஆசை, அப்பா அம்மாவோட ஆசை, அண்ணிகளோட ஆசை தானே நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க கயல். இன்னொரு குடும்பத்துக்கு போகிறாங்க. அப்படியே போனாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றதுண்டு. 3ஆம் நாள் விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அப்படியே அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது
கயலுக்கு திடீர்னு ஒரு சோகமான சம்பவம் ஏற்படுது. கயலுக்கு மட்டும் இல்லை, 4 அண்ணன்களுக்கும் சேர்த்தே தான். அதாவது என்ன நடக்குதுன்னா, கயலுடைய அப்பா இறந்துடுறாரு. அந்த நேரம் கயல் அவங்களோட வீட்டில் இருக்காங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து அழுவுறாங்க. அப்பா போயிட்டீங்களேப்பா, என்ன நல்லபடியாக வாழ வச்சு ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுத்து நான் வாழறதை பார்க்காமலே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுவுனாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படியே அவங்க காரியம் எல்லாம் முடிஞ்சிடுது. அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 6 மாதம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில் இன்னொரு துயரமான சம்பவமும் நடக்குது. கயலுடைய அம்மா லீலாவதியும் இறந்து போயிடுறாங்க. முதல்ல பெருமாள் இறந்தாரு, இப்போ லீலாவதியும் இறந்து போயிடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கயலுக்கு தான் ஒரு அனாதையாக ஆயிட்டமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வந்து இருந்து ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவுடைய இறப்புக்கும் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அம்மாவுடைய காரியமும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க கயல். சரி, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கயல் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே எல்லாரும் ஒன்றா கூட்டு குடும்பமாக ஒரே அறையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றா படுத்து தூங்கிக்கிட்டு எல்லா புழக்க வழக்கமும் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா அண்ணன்களுக்கும் தனித்தனியாக சமையலறை, எல்லா அண்ணன்களுக்கும் தனித்தனியாக பெட்ரூமு, எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி வந்து கயலுக்கு வந்து தெரியுது. இதை வெளியில் சொல்லாமல் கயல் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நடு சென்டர் உட்காந்து ஹாலில் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கயலோட சத்தம் கேட்டு 4 அண்ணன்களும் ஓடி வராங்க. அதில் ஒரு அண்ணனுக்கு வந்து திருமணம் ஆகலையா, அந்த அண்ணனும் ஓடி வராப்புல. அவர் ஓடி வந்து கயல் என்னமாச்சு, வாமா என் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. கயல் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ எல்லா அண்ணன்களும் வந்து ஓடி வந்து வர்றதை பார்த்த உடனே அவங்க 3 அண்ணிகளும் ஓடி வராங்க. கயல் ஏன் இந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அது கயலுக்கு மட்டும்தான் தெரியும். 4 அண்ணன்களும் கூட்டு குடும்பமாக இருந்ததை நம்ம ஊரே பார்த்து மெச்சு சந்தோஷப்படுமே. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு அண்ணனும் ஒவ்வொரு அடுப்பில் சோறு திங்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியில் சொல்லவே இல்லை. சரி, நான் இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. வந்தா அழுதா போயிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கயல் வீட்டுக்கு வர்றதையே நிப்பாட்டிடுறா. முன்னாடியெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பா. இப்போ கொஞ்ச நாள் வர்றதே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. கயல் தன்னுடைய மாமியார் வீட்லேயே தான் வந்து இருக்கிறா. அவனுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதே இல்லை. போனால் தான் அங்கே அண்ணனுங்க எல்லாம் தனியாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்திலே போகிறதில்ல. ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கார் சத்தம் வந்து கேட்குது. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு கார் சத்தம் மாதிரி வந்து கயலுக்கு தெரியுது. உடனே மனசுக்குள்ள சந்தோஷம், தன்னுடைய அண்ணன்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நினைச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ணன்களும் வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ணன்கள் 3 அண்ணிகளும் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க கயல் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கயல், நீ இப்போ சந்தோஷமா இருப்பேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு சொல்லு. நீ அன்னைக்கு வந்து அழுதுட்டு போனதுக்கப்புறம் நீ ஏன் அழுத அப்படின்ற காரணத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து தனித்தனியாக இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படாமல் அழுதுகிட்டு இருக்கன்னு நினச்சேன். அதே மாதிரி நீ அழுதுகிட்டு தான் இருந்த. அதில் வந்து என்னம்மா பண்ணுறது, நாங்கள் வந்து இப்போது காலகட்டங்கள் வந்து எல்லாமே வந்து மாறதானே செய்யுது. எல்லாரும் தனித்தனியாக தான் வந்து சோறு ஆக்கிரமே ஒழிய மற்றபடி நல்ல காரியங்களுக்கு எதுவுமே வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்களுடைய சாப்பாடு வேணா தனித்தனி ரூமில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் மற்றபடி எல்லா துக்கத்துலேயும் சந்தோஷ காரியங்கள்லையும் சுப காரியங்கள்லையும் நாங்கள் யாருக்கும் வந்து விட்டு கொடுப்பது கிடையாது. எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். இப்போ கூட பாரு, சின்ன அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு ரெடி பார்த்துருக்கோம். ஒன்றை தான் வந்து கூட்டிகிட்டு போகலாம், உன்னை வச்சு தான் வந்து பொண்ணே பார்க்கலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ வா எங்கள் கூட, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நாங்கள் தனித்தனியாக போயிட்டோன்னு சொல்லி. என்றைக்குமே நாங்கள் தனியாக போக மாட்டோமா. அப்பா அம்மாவோட ஆசை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அப்பா எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவார், கூட்டு குடும்பமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி. அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோமா. அதனால தான் இன்னி வரைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்குமே ஒழிய மனசுக்குள்ள தனித்தனியாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து பேசுனதே கிடையாது. நீ வந்து அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இப்போதைக்கு, அதனால் நாங்கள் வந்து உன்னை ரொம்ப அனுசரித்து பாராட்டி வளர்க்கணும் அப்படின்றதான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் வளர்த்தோம், கட்டியும் கொடுத்தோம். கடைசியாக வந்து நாங்கள் பிரிஞ்சு போனதை பார்த்த உடனே உன் மனசு வந்து எவ்வளோ தாங்கலன்றது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்தோம் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து 3 அண்ணிகளும் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து
நான் வந்து உங்களை வந்து ஒரு நாத்தனாராக நினைக்க கிடையாது. நான் வந்து உங்களை ஒரு பொண்ணாக தான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் 3 பேருமே சேர்ந்து. அதனால தான் உங்களை பாசத்தோடு வந்து இது வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் வந்து வளர்த்து விட்டு வந்தோம். உங்களை வந்து கட்டியும் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து அழுதுட்டு போனது எங்களுக்கு மனசே தாங்கலை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 அன்னிகளும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கூப்பிட்றாங்க. கையிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாரையும் கட்டி தழுவி ஆற கண்ணீர் மல்க நன்றி சொல்கிறாங்க. இது மாதிரி என்றைக்குமே கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையிலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மனுஷனுக்கு. மற்ற தடவை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மம் ஒன்று சொல்லி இருந்ததுன்னா நம்ம ஒரே குடும்பத்தில் பிறப்பமா இல்லையான்னு சொல்லி கூட தெரியாது. அதனால் வாழும்போதே சந்தோஷமாக வாழணும், அதுவும் கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்றத இந்த ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.